friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். சோ இன்னைக்கு என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? பிஸ்கட்ல என்ன செய்ய போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா, கேக் தான் செய்ய போறேன். ஏன்னா இந்த பிஸ்கட்லாம் அப்படியே வச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம கேக் செய்யலாம் அப்படின்ட்டு. சோ பாப்பாவும் கேக் கேட்டுட்டே இருந்தாலா, ஏதாவது செஞ்சு கொடுங்கமா அப்படின்ட்டு. சோ அதனால பிஸ்கட் வச்சு கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் எடுத்து வச்சிருக்கேன். கொக்கோ பவுடர், அப்புறம் நாட்டு சக்கரை, அப்புறம் சோடா உப்பு. சரிங்களா? சோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கட்லாம் இதுல வந்து போட்டுக்கலாம். குழந்தைங்க வீட்டுல இருந்தா வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. அம்மா ஏதாவது சாப்பிடுற மாதிரி இருக்கு, சாப்பிடுற மாதிரி ஏதாவது இருக்கா, சாப்பிடுற மாதிரி ஏதாவது இருக்கா, தொந்தரவு பண்ணிடுறாங்க. சோ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரிதான் உங்களை தொந்தரவு பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கே அப்படி தோணும். வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுலதான் வேலை தானே செஞ்சுட்டு வீட்டுல தானே இருக்கோம், நம்மளுக்கே தோணும் ஐயோ ஏதாவது சாப்பிடலாமா. எனக்கு எதுவுமே வீட்டுல இல்ல அப்படின்னா சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். வேற என்ன பண்றது, வேற இல்ல அப்படின்னா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுருவேன். சாப்பிடறதுக்கு எது இல்ல அப்படின்னா என்ன பண்றது. எத்தனை பேர் என்ன மாதிரி வீட்டுல ஏதாவது தீனி சாப்பிடறதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா வேற வழியே இல்லாம சாப்பாடு போட்டு சாப்பிடுறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல நிரம்பிடுச்சு. இதுல வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. எல்லா பிஸ்கெட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதுல 4 பிஸ்கெட் வச்சிருக்கேன். வந்து வாங்கிட்டு போறான். அதனால வந்து சரண் வந்து வாங்கிட்டு போறனால 4 பிஸ்கெட் வச்சிருக்கேன். சோ இதுல வந்து எல்லாமே கிரைண்ட் பண்ணிட்டேன். முக்கியமா என்னன்னா நம்ம வந்து பால் ஊத்தி தான் இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். சோ நான் பாலே நான் மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் எடுத்துருவேன். சோ பாலும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதுல வந்து ஒரு பவுல்ல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சோ இந்த பவுல்ல வந்து நம்ம இத கொட்டி வச்சுக்கலாங்க. கொட்டி நம்ம இதுல கலந்துக்கலாம். சோ இதுல வந்து ஆல்ரெடி இதுல வந்து சக்கரை இனிப்பு இருக்கும். நம்ம கேக் வந்து செய்யும் போது கொஞ்சம் இனிப்பு நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா, அதனால நாட்டு சக்கரை கொஞ்சமா போட்டுக்கிறேன். அப்புறம் சோடாப்பு. இதை வந்து நார்மலா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு, நம்மளுக்கு கலர் வேணும்னா கொக்கோ பவுடர் நம்ம கலந்துக்கலாம். நான் கலந்துக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா நீங்க கலந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பூன்ல சும்மா 1.5 ஸ்பூன் தான் நான் கலக்குறேன். இப்ப வந்து பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம கலந்துக்கலாம். ஃபுல்லாவே பால் ஊத்தி தான் கலக்கணும்னு இல்லைங்க. நம்ம பால் வந்து நம்ம நார்மலா ஒரு கிளாஸ், இதுல வந்து நான் வந்து 1/2 கிளாஸ் எடுத்தேன். 1/2 கிளாஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு அதுக்கு மேல நம்மளுக்கு வேணும் பால் வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊத்தி கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப எனக்கு வந்து பால் பத்தல. சரிங்களா? இங்க பாருங்க, பால் பத்தல. இப்ப வந்து நான் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கலந்துக்கிறேன்.
கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம கலந்துக்கணும். சரிங்களா? இதோ இத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் பாலே ஊத்தி வந்து கலந்துவாங்க. பால் கம்மியா இருந்தா என்ன பண்றது, பால் எவ்வளவு இருக்கோ அதை ஊத்திட்டு மிச்சத்தை நம்ம தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம். அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இல்ல. கட்டி இல்லாம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கட்டி இல்லாம பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். சரிங்களா? இதை மூடி வச்சிடலாம் ஒரு பக்கம். கையோட இந்த ஜாரையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். சோ இந்த குட்டி ஜார்ல நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து நம்ம கிரீம் செய்யணும். சரிங்களா? நம்ம கிட்ட வந்து இந்த என்ன சொல்லுவாங்க விப்பிங் கிரீம்லாம் நம்ம கிட்ட இல்ல. சோ அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 டேஸா நான் வந்து ஆடை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடை இருக்குல்ல, சோ இதவே நம்ம வந்து விப்பிங் கிரீமா நம்ம மாத்திக்கலாம். சரிங்களா? அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். விப்பிங் கிரீமும் வந்து இந்த மாதிரி ஆடையிலயும் செய்யறாங்க. சரியா? என்னது தீர்ந்து போச்சு பிஸ்கெட் இல்லையே? இல்ல இது இல்ல, இது பவுடர் இல்ல. சரி போ. சோ இப்ப வந்து விப்பிங் கிரீமுக்கு பதிலா நம்ம வந்து ஆடை தான் சேர்த்த போறோம். சரிங்களா? சோ ஆடையில வந்து நாம விப்பிங் கிரீமா நம்ம மாத்த போறோம். சரிங்களா? தள்ளுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நாட்டு சர்க்கரை இதுலயே சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துவாங்க, நம்ம நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன். சோ இப்ப வந்து இத வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இங்க பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. இது போதாதான் நம்மளுக்கு வீட்டுல செஞ்சு சாப்பிடறதுக்கு? போதும் இல்லைங்களா? யாருங்க அப்படியே அந்த என்ன சொல்லுவாங்க சாக்லேட் மாதிரியே இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிடலாமான்னு இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சாக்லேட் டேஸ்ட் தாங்க வருது. சூப்பரா இருக்கு. ஓகே, நம்மளோட சாக்லேட் விப்பிங் கிரீம்ல செஞ்ச மாதிரியே இருக்கு. போதும் போதும், இது போதும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வரல. சோ நார்மல் நம்ம வீட்ல நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கு. நம்ம கேக் செஞ்சு நம்ம சாப்பிடுறதுக்கு கரெக்டா இருக்கு. சோ ஓகேங்க. சைட் பை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து குக்கர் சட்டியில, நான் குக்கர் சட்டியில தான் வைக்க போறேன். சோ ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த சட்டியில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ உப்பு போட போறேன். சரிங்களா? உப்பு போட்டு மேல வச்சு வைக்கிறேன். சோ இந்த இட்லி சட்டியில பாத்தீங்கன்னா நான் வந்து உப்பு போட்டு
அந்த ஒரு பிளேட் எடுத்து வச்சிருக்கேன். இது மேலதான் நான் வந்து கேக் வந்து அந்த பவுல்ல ஊத்தி நான் வைக்க போறேன். சோ இது வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து. சோ இப்போ வந்து நம்ம வந்து இது கலந்து வச்சிருந்தோம் இல்லையா, சோ நம்ம அந்த வந்து பவுல்ல போட்டு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல வந்து நெய்யோ இல்ல வந்து எண்ணெயோ அது வந்து நம்ம எதுல நம்ம போட்டு நம்ம கேக் செய்ய போறோமோ அதுல வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். சோ நான் வந்து சின்ன குக்கர் இருக்கு இல்லையா அதுலதான் வச்சிருக்கேன். ஏன்னா எங்கிட்ட பேன் இல்ல. ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து கேக் வந்து நம்மளுக்கு வரும். இல்ல அப்படின்னா அதுலயே ஒட்டிக்கும். இது வந்து போதும். சோ இது வந்து இப்ப வந்து இதுல போட்டு வச்சுக்கலாங்க. பாத்தீங்களா எப்படி வருதுன்னு. சோ இந்த மாதிரி இதுலதான் இருக்கணும். சரிங்களா? பதம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? சோ இப்ப வந்து கையில வலிக்கும். என்னாச்சு? சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஏன்னா இதுல வந்து ஏர் பால்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதனால இப்படி தட்டி சாய்ச்சன் கீழே கொஞ்சம் பாக்குறான். கீழே இப்படி அண்ணாந்துட்டு பாக்குறேன். என்னடா இவ பண்றா? என்னடா அம்மா விளையாட்டு காமிக்கிறாளா? இப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறாளா? சோ இப்ப வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இது வந்து இப்ப வந்து ஓபன் பண்ணி இதுக்குள்ளார நம்ம வச்சுக்கலாம். எங்களோட இட்லி குண்டா வேற நாங்க வந்து இப்படிதான் ஓபன் பண்ண முடியும். இப்படி ஓபன் பண்ண முடியாது. சோ இப்ப வந்து இதுக்குள்ளார வச்சுக்கலாம். பாத்து வைக்கணும், சுட்டுக்கும் கையே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வச்சிட்டோமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் இருக்கணும். சரிங்களா? இப்ப வந்து ஹைல நான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஹைல இருக்கட்டும். நம்ம வந்து அதுக்கப்புறம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா 45 மினிட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும். சோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம கேக் என்ன எதில இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி இருக்கு எந்த மாதிரி வருதுன்னு எனக்கே தெரியல. சோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 1 hour later. சோ இந்த மாதிரி கத்தியிலே வச்சு நம்ம இது பண்ணி பார்க்கலாம். சோ இந்த கத்தியிலேயே நம்ம வந்து நம்ம குத்தி பார்க்கலாம். இதுல ஒட்டாம வந்துச்சுன்னா நம்ம ரெடி ஆயிருச்சு கேக் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒட்டாம வந்திருக்கு பாத்தீங்களா? சோ நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும் குத்தி பார்க்க கூடாது. சோ நாலா பக்கமும் நம்ம குத்தி பார்க்கணும். ஏன்னா நடுவுலயும் நம்ம மெயின் நம்ம வந்து நடுவுலயும் குத்தி பார்க்கணும். ஏன்னா ஒரு நடுவுல வந்து வேகாம இருக்கும். சோ நடுவுலயும் குத்தி பார்த்துக்கலாம். சோ நல்லா வெந்து போச்சு. இங்க பாத்தீங்கன்னா நல்ல கேக் ஆயிடுச்சு. சோ இத வந்து நம்ம எடுத்துடலாம் வெளியே. அப்புறம் வாங்கி ரிமோட்டை. சோ பாத்து எடுத்துக்கலாம். சுடும். சரிங்களா? இங்க பாருங்க. போ போ வெளியே போ. ஏய் வெளியே போ.
பாத்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கேக் எடுக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எடுத்தா பிஞ்சிட்டு வந்துடும், சூடா இருக்கும் போது எடுத்தா. சரிங்களா? சோ அவ்வளவுதாங்க. இது வந்து இப்ப வந்து ஆறிடுச்சு. சரிங்களா? இப்ப வந்து இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைடுல எல்லாம் நம்ம இது கோடு போட்டுக்கலாம். சைடுல நான் கோடு போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஏதோ ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. தெரியுதுங்களா? அங்க இருங்க. சோ நம்ம இதை எடுத்துக்கலாம். வந்து இது வச்சு சூடா இருக்கு பாத்தோம். நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பான்ஜா இருக்கு. தெரியுதுங்களா? இத வந்து மேலாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல அப்படி மேலாக இருக்குல்ல, மேடா அதை எடுத்துக்கலாம். சைடா இருக்கு பாப்பா. அந்த பக்கம் சூப்பரா வந்துருக்கு. வாவ் சரி வாவ் நல்லா வெந்திருக்கணும். அதனாலதான் அப்படி பாரு, அந்த ஏர் பால்ஸ் நிறைய இருக்கு. சாக்லேட் மேல ஊத்திடலாம். நல்லா இருக்கும். இப்ப வந்து அந்த சாக்லேட் நம்ம பண்ணி வச்சீங்களா, அந்த ஆடையெல்லாம் போட்டு, சோ அத வந்து மேல அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆடையா? அம்மா ஆடையெல்லாம் போட்டு செஞ்சியாமா? சூப்பரா இருக்குமே சாக்லேட். அதை கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சின்னமா கொஞ்சம் சாப்பிட்டா செம்மையா இருக்கும். சூப்பரா வந்திருக்குல்ல டேஸ்டா? ஆவு நல்லா வந்து கொஞ்சம் வேக வச்சும் வராது நல்லா. ஆமா கொஞ்சம் வந்துச்சு. வரக்குள்ளே வந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி சாக்லேட் மாதிரியே இருக்கா? சாக்லேட்ல போடுமா? சாக்லேட் போடல, கொக்கோ பவுடர் போட்டேன்ல, அதனால சாக்லேட் டேஸ்ட் வருது நமக்கு. இது சாக்லேட்ல செஞ்சிருப்பாங்களா? இது கேக் இருக்கு. அம்மா கத்தி எடுக்கணும். கமண்டத்தல். அம்மா அது என்னது? இதுக்கு மேல செரி பழம் வைக்க போறோம். வாங்கிட்டு வந்தியாமா? அதான் காலையில இருந்து உங்களை தேடிட்டு இருந்தமாமா. ரெடி ஆகுது. அது வச்சாவே அவ்வளோ ஒன்று சட்டுறேன். அம்மா தானே. ஓகே, நம்மளுடைய கேக் ரெடி. எவ்வளவு சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு தேஜ்காங்க பாரு. இல்ல வெட்டலாம் இரு. சோ நம்ம கேக் ரெடி ஆயிருச்சு. சாச்சொன்னு விழுந்துருச்சு. சரி ஓகேங்க, நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க வெட்டலாம். சரிங்களா? சோ இப்போ வந்து கேக் வெட்டலாமா? ஓகேவா? இப்ப நான் தான் வெட்டுவேன். இரு 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 ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஓகே, சரி வெட்டலாமா? கை பிடிங்க. ஹாப்பி பர்த்டே கேக். கேக்குக்கு தான் பர்த்டே இன்னைக்கு. சரியா? ஐயோ போட்டோ எடுக்கவே இல்லையே. ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு சுப்பி பாப்பா. சோ கேக் வெட்டலாமா? கை பிடிங்க. இப்படி வெளியப்பா. ஹாப்பி பர்த்டே
இன்னைக்கு தான் பிறந்த நாள் சரியா இப்படி பண்ண எப்படி கையெடுங்க ஒரு வெட்டி வெட்டியாச்சா இப்ப அம்மா வைக்கிறேன் ஹாப்பி பர்த்டே கேக்கு ஹாப்பி பர்த்டே கேக்கு இரு பாக்கலாம் வெய்ய பாப்பா எனக்கு ஒரு வாய் வந்து நான் சாப்பிட்டு பார்க்கறேன் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா வாவ் சூப்பரா இருக்கு கேக்கு இருப்பா பாத்து கை கீழே வச்சுக்கோ ஓகேங்க இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா வந்திருக்குங்க டேஸ்டியா இருக்கு சாக்லேட் ஃபிளேவர் தான் அதிகமா வருது ஏன்னா கொக்கோ பவுடர் கலந்துருக்கோம் இல்லையா அதனால சாக்லேட் ஃபிளேவர் சூப்பரா இருக்கு சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க டிங்னு அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நாங்க சாப்பிட போறோம்